அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாவிக்கில் பிஸ்னஸ் கன்சல்டன்ட் காதர் பாவா. அன்பான நண்பர்களே, எஃப்எஸ்எஸ்ஐ எனக்கு ரினியூவல் பண்ணணும். எத்தனை நாட்களுக்கு முன்னால் ரினியூவல் பண்ணணும்? ஒருவேளை ரினியூவல் பண்ண டைம் தாண்டிடுச்சு, எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அதை எப்படி திருப்பி ரினியூவல் பண்ண முடியுமா அல்லது நியூவாக தான் அப்ளை பண்ண முடியுமான்றதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். நிறைய பேர் ஃபுட் லைசன்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க 1 வருஷம் போடுறாங்க அல்லது 2 வருஷம் போடுறாங்க. காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த லிமிட் 1 வருஷம் இருக்கக்கூடியவங்க, 2 வருஷம் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய குறிப்பிட்ட அந்த எக்ஸ்பைரி டேட்டை மோஸ்ட்லி ஆட்கள் கடந்து தான் ரினியூவல் பண்ணுறாங்க அல்லது புதுசாக விண்ணப்பிக்கிறாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஒன்ஸ் நீங்கள் ஃபுட் லைசன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, ஃபுட் லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகிற டேட்டுக்கு 3 மாதத்துக்கு முன்னால் இருந்தே நீங்கள் தாராளமாக ரினியூவல் பண்ணணும். குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாலேயே ரினியூவல் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேம் நம்பரை உங்களால் யூஸ் பண்ணிக்கிற முடியும். அடிக்கடி அந்த நம்பர்களை திருப்பி மாற்றிக்கிற வேண்டிய அவசியம் வராது உங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் மறந்துட்டீங்க, வேறு காரணத்தினால உங்களுக்கு முழுசாகவே ரினியூவல் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னாலும், ஒரு 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் வேணால் நீங்கள் ரினியூவல் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு பெனால்ட்டி அமௌண்ட் வரும். அதை நீங்கள் கட்டி ரினியூவல் பண்ண முடியும். நீங்கள் ஒரு நாள் தாண்டினாலும் பெனால்ட்டி கம்ப்ளீட்டாக வரும். ஆனால் அதுக்கு அடுத்து போக எத்தனை நாட்கள் நீங்கள் தள்ளி போடுறீங்களோ அத்தனை நாளைக்கு பெனால்ட்டி கண்டிப்பாக வரும். நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த பெனால்ட்டி கட்டி ரினியூவல் பண்ணலாம். ஆனால் மோர் தென் 1 வருஷம் ஆகுது, 1.5 வருஷம் ஆகுது அப்படின்னா சேம் நம்பரை உங்களால் ரினியூவல் பண்ண முடியாது. நீங்கள் நியூவாக தான் அப்ளை பண்ண முடியும். என்னை பொறுத்தளவு நீங்கள் ஒரு ஃபுட் லைசன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, உங்கள் மொபைலில் ஒரு சின்னதாக ஒரு ரிமைண்டர் செட் பண்ணிக்கிங்க. என்ன டேட்டில் எக்ஸ்பைரி ஆக போகுது, அதுலேருந்து ஒரு 1.5 மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாலேயே ஒரு அலர்ட்டை நீங்கள் மொபைலில் ரிமைண்டர் செட் பண்ணி விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ரிமைண்டர் கொடுக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ அதனால் உங்களுடைய எமர்ஜென்சி டயத்தில் நீங்கள் மறந்துட்டு அந்த ஃபுட் அட்டாச்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபுட் வெண்டார் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புகளையும் உங்களுடைய பிஸ்னஸும் ஸ்டாப் ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. தாராளமாக உங்களுடைய கரெக்டான டயத்துக்கு உங்களுக்கு ஞாபகமும் இருக்கும். ஸோ இந்த முயற்சியை நீங்கள் சைடில் ஒரு தடவை செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு ரினியூவல் பண்ணுறதாக ஹெல்ப் தேவைப்பட்டாலும் சரி, ரினியூவல் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அட்ரஸ் மற்றும் அப்டேட் ஏதாவது பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.